இந்த ஹஜ் பயணம் ஹலாலான சம்பாத்தியத்தில் போகுமாறு பார்த்துக் கொள்ளுங்கள். பொதுவாக எந்த இஸ்லாமிய கடமையாக இருந்தாலும் ஹராமான முறையிலே ஈட்டப்பட்ட பொருளின் மூலமாக செய்யப்படுகிற எந்த வணக்கமும் ஏற்றுக்கொள்ளப்படுது. எந்த வணக்கமும் ஏற்றுக்கொள்ளப்படுது. அது தொழுகையாக இருந்தாலும் சரி, நோன்பாக இருந்தாலும் சரி, ஹஜ்ஜாக இருந்தாலும் சரி, ஜகாத்தாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் சரி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தவறான முறையில் ஈட்டப்பட்ட பொருளின் மூலமாக செலவழிக்கப்படுகிற தர்மம் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அதன் மூலம் உங்களுடைய பாவங்கள் கழுவப்பட மாட்டாது. பொதுவாக தர்மம் செய்தால் பாவங்கள் கழுவப்படும். ஆனால் தவறான முறையில் ஈட்டப்பட்ட செல்வத்தின் மூலமாக செய்யப்படுகிற தர்மத்தின் மூலமாக உங்களுடைய பாவங்கள் கழுவப்பட மாட்டாது என்று சொல்லிவிட்டு பெருமானார் சொன்னார்கள், இன்னல் ஹபீத லா யம்ஹுல் ஹபீத். ஓர் அழுக்கு இன்னொரு அழுக்கை அகற்றாது. ஓர் அழுக்கு இன்னொரு அழுக்கை அகற்றாது. அழுக்கு துணியை வச்சு அழுக்கு அகற்ற முடியுமா? இல்லையா? அழுக்கை கொண்டு அழுக்கை அகற்றினால் என்னவாகும்? மேலும் அழுக்காகும். ஹராமான பொருளை கொண்டு உங்களுடைய பாவங்களை போக்க முடியுமா? ஹராம் என்பது ஒரு அழுக்கு, பாவம் என்பது ஒரு அழுக்கு. ஹராமான செல்வத்தை கொண்டு பாவம் என்ற அழுக்கை போக்க முடியுமா? முடியாது. இல்லையா? அழுக்கை கொண்டு அழுக்கை அகற்ற முடியாது. ஆகவே எதுவும் ஹலாலான முறையில் சேகரிக்கப்பட்டிருக்க வேண்டும்.